ஒன் டே ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோங்க. அது ஒரு ஃபுல் டே இல்லாமல் ஸ்ப்ளிட் ஆகியிருந்தால் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி தெரியப்படுத்தியிருந்தீங்க. அதனால் வந்து 2 hours 2 hours செஷனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு செஷன் வந்து ஆன்மீகமும் கர்ம ரகசியமும். நம்ம கோயிலுக்கு போகிறதே நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்து சந்தோஷமாக வாழணுங்கிறது தான். இப்போ கோயிலுக்கு போகிறோம், அங்கே அன்னதானம் பண்ணுறோம், சர்வீஸ்லாம் பண்ணுறோம். அதை தாண்டி அந்த கடவுளை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் உண்டான நிரந்தர தீர்வு, பெர்மனன்ட் சொல்யூஷன் எப்படி வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணி நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறத பற்றி டெப்த்தாக பார்க்கலாங்க. அடுத்தது கர்ம ரகசியம். எதனால கர்மா உருவாகுது, அந்த கர்மா உருவான கர்மாவை எப்படி கரைக்கிறது, இனி உருவாகாமல் எப்படி பார்த்துக்கிறது, இது கண்டிப்பாக வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கணுங்க. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டாலும் நம்ம புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனையும் உருவாக்கிடுவோம் நம்ம அறியாமையினால. அப்படி உருவாக்குனது தான் இப்போ நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனைகள். அப்போ அதை பற்றி டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனைகளை உருவாக்காமல் தடுத்துக்கலாங்க. ரெண்டாவது செஷன் வந்து ஹெல்த்தை பற்றி. இப்போ வீட்டில் இருக்கிற பெரியவங்க வயதானவர்கள் பண்ணுற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக பண்ண முடியறது இல்லைங்க. அப்போ அந்த ஜீன்லேருந்து உருவான அடுத்த ஜென்ரேஷன்னால எதனால பண்ண முடியல, அந்த இம்யூன் சிஸ்டம் ஏன் டவுன் ஆச்சு, அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து எப்படி வந்து அப் பண்ணுறது, நம்ம அதிலிருந்து உடல் ஆரோக்கியமாக எப்படி நம்ம வாழ்கிறது. தேர்ட் செஷன் வந்து மனசும் உறவும். அந்த மனசு வந்து எப்படி இயங்குது. இப்போ ஹை அண்ட் ஒரு மொபைல் வாங்குறோம், டாப் அண்ட் கார் வாங்குறோம், அதில் எத்தனையோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம தெரிஞ்சாதான் அந்த பெனிஃபிட்டை நம்ம அடைய முடியும். அப்போ மனசுக்கு உண்டான கெப்பாசிட்டி, மனசை வந்து ஹேண்டில் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து அதில் கொஞ்சமாவது வந்து மன நிம்மதியோடு வாழ முடியும். அதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ்றதுங்கிறது அடுத்த ஸ்டேஜ். அப்போ அந்த மனசு எப்படி இயங்குது. அடுத்தது உறவு முறை. உறவு முறையில் எல்லா உறவு முறையிலையும் ஏதோ ஒரு மனக்கசப்போட தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு. அந்த உறவு முறையில் அந்த கசப்பு இல்லாமல் இணக்கத்தோடு எப்படி வாழ்றது அப்படிங்கிறத பற்றி டெப்த்தாக பார்க்கலாங்க. ஃபோர்த்து செஷன் வந்து ஃபுல் கொஸ்டின் ஆன்சர் செஷன் தான். அதில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் அவங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாங்க. இப்போ இது வந்து இந்த கிளாஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னா வந்து டெய்லியுமே வந்து 4 o'clock ஏர்லி மார்னிங் 4 o'clock ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுலேருந்து டே ஃபுல்லாகவே வந்து ஸ்லாட் இருக்குது. கடைசி ஸ்லாட் வந்து 3 to 5ங்க. உங்களுக்கு எந்த ஸ்லாட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஸ்லாட் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் 4 o'clock ஸ்லாட் எடுத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நாள் 4 o'clock, அடுத்த திருப்பியும் வந்து செகண்ட் டேவும் 4 o'clock, ஃபோர்த் டே வந்து 4 o'clock கொஸ்டின் ஆன்சர் செஷனோட வந்து அந்த கோர்ஸ் முடியுதுங்க. இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. நன்றி.